வணக்கம். நான் உங்கள் கரண் பிரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு பிரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மிகவும் அவதானமாக கவனமாக இருக்க வேண்டிய செய்தின்னு சொன்னால், அதாவது வாகனம் ஓட்டுபவர்கள் லைசன்ஸ் வச்சிருக்க நீங்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். என்னென்னு சொன்னால், இந்த 1ஆம் தேதி 5ஆம் மாதத்திலிருந்து புதிய சட்டம் வந்திருக்குது. என்னன்னு சொன்னால், நீங்கள் வாகனம் ஓட்டும்போது வாகனத்தை ஓட்டிக்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் டெலிஃபோனை பாவித்தால் அவர்கள் இப்போ ஒரு புதிய தொழில்நுட்பம் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை கண்டுபிடிக்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கார்கள். அப்போ கேமராக்கள் இன்னும் கூடுதலாக வைக்க போகிறார்கள், வச்சிட்டார்கள். 1ஆம் தேதியிலேருந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அதாவது நீங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது விலாசம், அதாவது அட்ரஸ் மாற்றுறது கூட நீங்கள் ஃபோனில் கை வைக்கக்கூடாது. அப்படியே அட்ரஸ் மாத்திரன்னு சொன்னால் நீங்கள் வாகனத்தை நிப்பாட்டி போட்டு அதுக்கு பிறகுதான் நீங்கள் அட்ரஸை மாத்திரண்டாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுறாண்டாலும் இந்த கைக்குள்ள இந்த கீழே வச்சு கொண்டு மெசேஜ் எல்லாம் அனுப்புறது, எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு அது தெளிவாக தெரியுமாம். அதால் மிக மிக அவதானமாக இருங்கள். என்னென்னு சொன்னால், லைசன்ஸ் எடுக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் பாயிண்ட்ஸுகள் குறைஞ்சொண்டு போய்க்கில் சுத்தமாக பிற லைசன்ஸ் கையில் இல்லாமல் போயிடும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் 3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. தயவு செய்து, உங்களுக்கே தெரியும், லைசன்ஸ் எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு ஆசையாக இருப்பார்கள் நிறைய பேர். அப்போ தயவு செய்து அதை இழந்துடாதீர்கள். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வாகனம் ஓட்டும் போது டெலிஃபோன் பாவிக்காதீர்கள். வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அட்ரஸ் மாற்றினா கூட அது கண்காணிக்கப்படும். கை டெலிஃபோனில் வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட பாயிண்ட்ஸு போது காசு அதிகமாக கட்ட வேண்டி வரும். இப்படி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. தயவு செய்து புரிஞ்சு கொண்டு இனிமேல் மிகவும் கவனமாக இருங்கள். அப்படி அவசரமாக ஏதாவது நீங்கள் பதில் அனுப்பணுமா, இல்லாட்டி அட்ரஸை மாற்றணுமா, எதுவாக இருந்தாலும் காரை நிப்பாட்டி போட்டு, காரை அதுக்கான இடம் இருக்குந்தானே அதில் நிப்பாட்டி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய செய்யுங்கள். நான் இதை கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து, மே 1ஆம் தேதியிலேருந்து அது அமலுக்கு வருவது. தயவுசெய்து கவனமாக இருங்கள். ஒரு அன்பான வேண்டுகோள். என்னென்னு சொன்னால், இது ஒரு முக்கியமான விஷயம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.